शिव भगवानुடைய மகா வாக்கியம் தேதி 8/9/2025। मीठे बच्चे पुण्य आत्मा बनने के लिए जितना हो सके अच्छा कर्म करो। இனிமையான குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு எவ்வளவு முடியுமோ நல்ல கர்மா செய்யுங்கள்। ஆல் ரவுண்டர் பனோ, ஆல் ரவுண்டர் ஆகுங்கள்। தெய்வீ குண் தாரன் கரோ, தெய்வீக குணத்தை தாரணை செய்யுங்கள்। கேள்வி, கௌன்சி மெஹனத் கர்னே சே தும் பச்சே பத்மா பதம் பதி பன்தே ஹோ? எந்த ஒரு உழைப்பு செய்வதன் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் பத்மா பதம் பதி ஆகின்றீர்கள்? பதில், சப்சே படி மெஹனத்தே கிரிமினல் ஐக்கோ சிவில் ஐ பனானா। அனைத்திலும் பெரிய உழைப்பு தீய பார்வையை சுத்தமான பார்வையாக ஆக்குவது। ஆங்கே ஹி போத் தோக்கா தேத்தி ஹே, கண்கள் தான் நிறைய ஏமாற்றத்தை கொடுக்குது। आंखों को सिविल बनाने के लिए बाप ने युक्ति बतलाई है कि बच्चे आत्मिक दृष्टि से देखो। கண்களை சுத்தப்படுத்துறதுக்காக தான் பாபா யுக்தி சொல்லி கொடுக்கிறார்। குழந்தைங்களே, ஆத்ம திருஷ்டியில பாருங்க। தேக்கோ நே தேக்கோ, தேகத்தை பார்க்காதீங்க। மே ஆத்மா ஹூம், ये अभ्यास पक्का करो। நான் ஆத்மா, இந்த அபியாசத்தை பக்கா பண்ணுங்க। इसी मेहनत से तुम जन्म जन्मांतर के लिए பதம் பதி பன் जाएंगे। இந்த உழைப்பின் மூலமாதான் நீங்க ஜென்ம ஜென்மத்திற்கு பதம் பதி ஆகின்றீர்கள்। பாடல், தீரஜ் தர் மனுவா, பொறுமையாயிரு ஆத்மாவே। ஓம் சாந்தி। ये किसने कहा? இது யார் இப்ப சொல்றாங்க? शिव बाबा ने शरीर द्वारा कहा। शिव बाबा शरीरத்து மூலமா சொல்றார்। कोई भी आत्मा शरीर बिगर बोल नहीं सकती। எந்த ஆத்மா शरीर இல்லாம பேச முடியாது। बाप भी शरीर में प्रवेश कर आत्माओं को समझाते। பாபா கூட शरीरத்துல பிரவேசமாகிதான் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார்। बच्चे, अभी तुम्हारे जिस्मानी कनेक्शन नहीं है। இப்போ குழந்தையே, உங்களுக்குள்ள உலகாய தொடர்பு என்பது கிடையாது। ஏ रूहानी कनेक्शन, இதுதான் ஆன்மீக தொடர்பு। ஆத்மாவோ को ज्ञान मिलता है परमपिता परमात्मा से। ஆத்மாக்களுக்கு இங்க ஞானம் கிடைக்குது பரம்பிதா பரமாத்மாட்ட இருந்து। अब बाप कहते हैं बच्चे धीरज धरो, बाकी थोड़े दिन है। இப்ப பாபா சொல்றார், குழந்தைங்களே பொறுமையா இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான்। புருஷார்த்த अच्छी रीति करो, நல்ல முறையில புருஷார்த்தம் பண்ணுங்க। தெய்வீ குண் தாரண் नहीं करेंगे तो पदवी भ्रष्ट हो जाएगा। தெய்வீக குணத்தை தாரண பண்ணலனா பதவியும் பிரஷ்டம் ஆயிடும்। ये बहुत बड़ी लॉटरी है, இது மிகப்பெரிய லாட்ரி। बैरिस्टर सर्जन आदि बनना भी लॉटरी है ना। வக்கீல் ஆகிறது, மருத்துவர் ஆகிறது, அது கூட லாட்ரி வாங்குற மாதிரி தான்। போத் पैसे कमाते, நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க। போத்தோं पर हुकुम चलाते, நிறைய பேருக்கு டைரக்ஷன் கொடுக்கறவங்களா இருப்பாங்க। जो अच्छी रीति पढ़ते पढ़ाते हैं वही ऊंच पद पाएंगे। யார் நல்லா படிச்சு மற்றவங்களை படிக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைகிறாங்க। बाप को याद करने से विक्रम विनाश होंगे। பாபாவை நினைக்கிறது மூலமா விக்ரமங்கள் அழியுது। बाप को भी घड़ी घड़ी भूल जाते, ஆனா பாபாவே அடிக்கடி மறந்து போயிடுறீங்க। மாயா யாது புலா தேத்தி ஹே, மாயா நினைவதான் மறக்க வைக்குது। ஞான் நை புலாத்தி ஹே, ஞானத்தை மறக்க வைக்கிறது இல்ல। பாபா சொல்லவும் செய்யறார், தன்னுடைய முன்னேற்றம் செய்யணுமா சார்ட் எழுதுங்க। சாரே தின் மே கோய் பாப் கரம் தோ நஹீ கியா, முழு நாள்ல எந்த பாவ செயல் செய்யல தானே। சோரி சக்காரி ஆதி கர்னா பி பாப் है ना। திருடுறது, மாத்தி மாத்தி பேசுறது, இது கூட பாவம் தான்। माया की प्रवेशता है, माया நுழைஞ்சிருக்குன்னு அர்த்தம்। न योग में रह सकते न ज्ञान की धारणा करते। அவங்களால யோகாவும் பண்ண முடியாது, ஞானத்தை தாரணை பண்ணவும் முடியாது। अपने दिल से पूछना चाहिए, தன்னோட உள்ளத்தை கேட்கணும்। हम अगर आंधों की लाठी न बने तो क्या ठहरे। நான் கண் இழந்தவங்களுக்கு வழிகாட்டி ஆகலைன்னா நான் எப்படி இருக்கேன்? அந்தேகி கஹிங்கேனா, எனக்கு கண் இல்லைன்னு தானே சொல்லணும்। पहले पहले तो समझाओ तुम आत्मा हो देह नहीं। முதல்ல புரிய வைங்க, நீங்க ஆத்மா, தேகம் கிடையாது। नहीं तो लॉटरी सारी गुम हो जाए, இல்லனா எல்லா லாட்டரியும் தொலைஞ்சு போயிடும்। बल वहां राजा अथवा प्रजा सब सुखी रहते, फिर भी पुरुषार्थ तो ऊंच पद पाने का करना है ना। பாபா சார், அங்க வேணா ராஜா பிரஜை எல்லாம் சுகமா தான் இருப்பாங்க, ஆனா நம்மோட புருஷார்த்தம் உயர்ந்த பதவி அடையணும்னு இருக்கணும்। ऐसा नहीं सुखधाम में तो जाएंगे ना, அப்படி இல்ல, சுகதாமத்துக்கு போகதானே போறோம், அப்படி நினைக்காதீங்க। ஊஞ்சு பத்பான உயர்ந்த பதவி ஆகணும்। ராஜா பன்ने के लिए आए हो, ராஜா ஆகிறதுக்கு தான் வந்திருக்கீங்க। ऐसे सयाने भी चाहिए, அப்படிப்பட்ட புத்திசாலி குழந்தை தான் வேணும்।
बाप की सर्विस करनी चाहिए, பாபாவுக்கு சேவா பண்ணணும். रूहानी सर्विस नहीं तो ஸ்தூல் சர்வீஸ் भी है. உங்களால ஆன்மீக சேவை பண்ண முடியலையா பாபாவுக்கு, ஸ்தூல சேவை பண்ணுங்க. கஹா மேல்ஸ் भी आपस में கிளாஸ் चलाते रहते. சில இடங்கள்ல சகோதரர் கூட ஒன்று கூடி என்ன பண்றாங்க, வகுப்பு நடத்துறாங்க, சேவா பண்றாங்க. एक बहन बीच बीच में जाकर क्लास कराती है. ஒரு சகோதரி இடையில போய் அங்க என்ன பண்றாங்க, கிளாஸ் எடுத்துட்டு வர்றாங்க. झाड़ धीरे धीरे वृद्धि को पाता है ना. இப்படி மரம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையுது. சென்டர் पर कितने आते हैं फिर चलते चलते गुम हो जाते. சென்டருக்கு எவ்வளவு பேர் வர்றாங்க, கொஞ்ச நாள் ஆனோடனே சிலர் காண போயிடுறாங்க. विकार में गिरने से फिर सेंटर्स पर भी आने में लज जाती है. விகாரத்துல விழுந்த உடனே சென்டருக்கு போறதுல கூட வெக்கம் ஏற்பட்டு விடுகிறது. டீலே படு ஜாத்தே. அப்ப மந்தமாயிடுறாங்க. கயங்கே பீமார் ஹோகயா. அப்ப என்ன சொல்றாங்களா, அவங்களுக்கு வியாதி வந்துருச்சுன்னு சொல்லப்படுது. अपने दिल से पूछना चाहिए हम सर्विस करते हैं. தன்னுடைய உள்ளத்தை கேளுங்க, நான் சேவை பண்றேனா, या सिर्फ खाते हैं सोते हैं, இல்ல சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறேனா. यहाँ तो ये पढ़ाई है और कोई बात नहीं है. இங்க இது படிப்பு, வேற எந்த விஷயம் இங்க கிடையாது. अच्छा, நல்லது. धारणिकान सारम, पुण्य आत्मा बनने के लिए और सब आशाएं छोड़ ये पक्का करना है कि बाबा जो खिलाओ जहां बिठाओ कोई भी पाप का काम नहीं करना है. புண்ணிய ஆத்மா ஆகுவதற்காக அனைத்து ஆசைகளையும் விட்டுவிட்டு இதை பக்கா செய்யுங்கள். பாபா என்ன கொடுக்கின்றாரோ அதையே சாப்பிடுவேன், எங்கு அமர வைக்கிறாரோ அங்கேயே இருப்பேன், எந்தவித பாவ கர்மத்தையும் செய்ய மாட்டேன். सेकेंड पॉइंट, ईश्वरीय लॉटरी प्राप्त करने के लिए रूहानी सर्विस में लग जाना है. ஈஸ்வரிய ப்ராப்பர்ட்டியை அடைவதற்கு ஆன்மீக சேவையில் ஈடுபட வேண்டும். ज्ञान की धारणा कर औरों को करानी है. ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். अच्छी मार्क्स लेने के लिए कोई भी कर्म याद में रखकर करना है. நல்ல மார்க்ஸ் எடுப்பதற்கு எந்த கர்மத்தையும் நினைவிலிருந்து செய்ய வேண்டும். वरदान, माया और प्रकृति को दासी बनाने वाले सदा स्नेही भव. மாயா மற்றும் இயற்கையை தாசி ஆக்கக்கூடிய सदा स्नेही भव. जो बच्चे सदा स्नेही है वो लवलीन होने के कारण मेहनत और मुश्किल से सदा बचे रहते. எந்த குழந்தைங்க சதா ஸ்னேகியா இருக்காங்களோ அவங்க லவ்லீனா இருக்கிற காரணத்தினால உழைப்பு மற்றும் கடினம் இந்த ரெண்டுல இருந்து விடுபட்டு இருப்பாங்க. उन्हों के आगे प्रकृति और माया दोनों अभी से दासी बन जाती है. அவங்க முன்னாடி இப்பவே இயற்கையும் மாயாவும் தாசி ஆயிடும், அடிமை ஆயிடும். அர்த்தாத் சதா ஸ்னேகி ஆத்மா மாலிக் பன் ஜாத்தி. அதாவது சதா ஸ்னேகியா இருக்கிற ஆத்மா சதா எஜமானனா இருப்பாங்க. प्रकृति माया की भी हिम्मत नहीं जो सदा स्नेही का समय या संकल्प अपने तरफ लगावे. அப்ப இயற்கைக்கும் மாயாவுக்கும் தைரியமே இருக்காதான். ஸ்னேகி குழந்தையோட நேரத்தையோ சங்கல்பத்தையோ தன் பக்கம் கொண்டு வரதுக்கான தைரியம் இருக்காது. உன்கா ஹர் சமய் ஹர் சங்கல்ப் ஹை ஹி பாப் கி யாத் और சேவா கே பிரதி. அவங்களோட ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு சங்கல்பத்துல என்னதான் இருக்கும், பாபாவோட நினைவு மற்றும் சேவை தான் அந்த சங்கல்பத்துல இருக்கும். स्नेही आत्माओं की स्थिति का गायन है, एक बाप दूसरा न कोई बाप ही संसार है. ஸ்னேகி ஆத்மாக்களோட ஸ்திதியை பத்தி என்ன புகழ் பாடி இருக்காங்க, ஒரு பாபா தான், வேற யாரும் கிடையாது, உலகமே அவருதான். ये संकल्प से भी अधीन नहीं हो सकते. அவங்க சங்கல்பத்துல கூட அடிமையாக மாட்டாங்க. ஸ்லோகன், नॉलेजफुल बनो तो समस्याएं भी मनोरंजन का खेल अनुभव होगी. நாலேஜ்ஃபுல் ஆகும்போது பிரச்சனைகள் கூட பொழுதுபோக்கான விளையாட்டு என்று அனுபவமாகும். அவ்யக்த சமிக்கை, இந்த கலியுக தமோ பிரதானமான இத்துப்போன பழைய விருட்சத்தை எரிப்பதற்காக இணைந்த ரூபத்தில் முழு வேகத்தோடு யோக ஜுவாலையை ஏற்றி வையுங்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஜுவாலா சொரூப நினைவு எப்போது இருக்கும் என்றால், எப்போது உங்களுடைய நினைவின் கனெக்ஷன் லிங்க் சதா இணைந்தே இருக்கின்றதோ அப்போது. ஒருவேளை அடிக்கடி லிங்க் துண்டிக்கப்படுகின்றது என்றால் அதை மீண்டும் இணைப்பதில் நேரமும் பயன்படுத்தப்படுகின்றது, உழைப்பும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்போது சக்திசாலியாக இருப்பதற்கு பதிலாக பலகீனமாகி விடுகிறார்கள். அச்சா, ஓம்.
சாந்தி.